தமிழ்நாடு டாஸ்மாக் நிர்வாகத்தில் 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இதுகுறித்து மேட்டுப்பாளையம் மக்களின் கருத்துக்களை தற்போது நாம் பார்க்கலாம். ஏற்கனவே டெல்லி, தெலுங்கானா, சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களில் இது போன்ற வழக்குகள் நடந்து டெல்லியோட முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. தெலுங்கானாவோட முதலமைச்சர் மகள் எம்பி அந்த கவிதா கைது செய்யப்பட்டிருக்காங்க. சத்தீஸ்கர்லேயும் இந்த வழக்கு சம்மந்தம் ஓடிட்டுருக்கு. அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த மாதிரி நடக்கிறப்போ இப்போ தமிழ்நாடு வருது. இப்போ பொதுமக்களுக்கு என்ன சந்தேகம்னா, இந்த பணங்கள் இவங்களுக்கு மட்டும் போய் சேருதா, இந்த தேசத்துக்கு எதிரானவங்களும் உறுதுணையாக இருக்காங்களா, தேசத்துக்கு எதிரான செயல்கள் செய்கிறது, அல்லது நம்ம நாட்டுக்கு எதிரான பிரச்சாரங்கள் வெளியிடுறது, நாட்டுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுறது, அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுறது போன்ற விஷயங்களுக்காக, மத்திய அரசு பண்ணுற விஷயங்களை எதிர்த்து பேச வைக்கிறது போன்ற விஷயங்களுக்காக இந்த பணம் சென்றடையுதான்னு சொல்லி மக்கள் சந்தேகப்படுறாங்க. அதனால் இது முழுமையான விசாரணை எடுக்கணும். இந்த விசாரணை அமைப்புகள் மீண்டும் வேகம் எடுக்கணும். மக்கள் தங்களுக்கு சேர வேண்டிய வரி பணத்தை தனிநபர் கையில் சேர்றதை அனுமதிக்கிறதில்லங்கிறதோட எங்களுடைய கருத்து. திமுகவினர் நடத்தும் சாராய ஆலைகளில் இருந்து மட்டுமே அதிகமாக கொள்முதல் செய்யப்படுவதாகவும், அதனால் அவர்கள் பெருவாரியான வருமானம் ஈட்டுவதாகவும், கலால் வரி ஏய்ப்புக்காக பில் இல்லாமல் சரக்குகள் சில்லறை விற்பனை நிலையத்திற்கும் இவர்கள் புதிதாக தொடங்கியுள்ள 11 to 11 பார்களுக்கும் சட்டவிரோதமாக விற்பனையாகிறது. இதனால் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளது. இதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு ஊழல் செய்தவர்களின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் ரைடு பண்ணது பார்த்தீங்கன்னா இப்போ 1000 கோடி ஊழல்னு சொல்லி செய்தி வருதுங்க. இதில் என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ மதுபானங்கள் தயாரிக்க தொழிற்சாலையிலேருந்து அரசு மதுபான கிடங்குகளுக்கு சென்று அதுக்கப்புறம் தான் கடைகளுக்கு செல்லணுங்க. ஆனால் இப்போ டைரெக்டாக அரசியல்வாதிகள் தங்க லாபம் பெறும் நோக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, நேரடியாக கடைகளுக்கு போகிறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, இதோட கலால் வரி முற்றிலும் இல்லாமல் போகுதுங்க. இந்த கலால் வரி இல்லாததுனால மக்களுக்கு சேர வேண்டிய சேவைகள் செய்ய வேண்டியதற்கான நிதிகள் பற்றாக்குறை ஏற்படுது. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த அமலாக்கத்துறை தொடர்ந்து இந்த சோதனைகள் பண்ணுறதுல இன்னும் திடுக்கிடும் தகவல்கள் வர இருக்குதுன்னு தெரிய வருதுங்க. அப்படி வரும் பட்சத்தில் இதில் ஊழலில் யார் ஈடுபட்டிருக்கோம் அவங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை மத்திய அரசு எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் மக்கள் வரி பணத்தை ஏற்ற இந்த அரசியல்வாதிகள் புரிய வைத்தால் மட்டுமே தான் இந்த மக்களுக்கான நல்வாழ்வு கிடைக்கும்னு இது மூலமாக சொல்லிக்கிறேங்க.